ஹலோ எவ்ரிவன், பியூட்டிஷியன் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ஐப்ரோ கிளாஸ் ஆன்லைன்ல எப்படின்றத நான் பார்க்கலாம். ஐப்ரோஸ்ல இத்தனை வகையான ஷேப்பஸ் இருக்கு. இதுல எந்த ஷேப் லைக் பண்ணுவாங்க? மேக்சிமம் இந்த ஷேப் இல்ல இந்த ஷேப் லைக் பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு ஐப்ரோஸே வேற மாதிரி மெத்தட்ல பண்ணதால இந்த ஷேப் வரும். சில பேர் ஃபேஸ்க்கு முடியே இருக்காது, அதனால லைட்டான பெண்ட் இருக்கும். சில பேர் வில்லு மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஐப்ரோஸ் பண்ற நம்மளுடைய ஷேப் தான் இருக்கு. எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும், எந்த இடத்துல இருந்து நம்ம ஷேப் கொடுக்கணும் அப்படின்றது ஐப்ரோஸ் நம்ம ஸ்டார்ட் பண்றதுல தான் இருக்கு. அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ண மெத்தட் படி பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஷேப் வரும். இந்த மாதிரி திக்கான ஐப்ரோஸ் வரத்துக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்ன்றது நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு ஐப்ரோஸ் வந்தீங்கன்னா எங்க இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவீங்க? முதல்ல சென்டர் பாயிண்ட். இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து ஒரு 4 முடி எடுத்து, சரியா? ஒரு 4 முடி எடுத்துட்டீங்கன்னா அப்படியே கிராஸா கீழே இறங்கு. இந்த 4 முடி எதுக்கு எடுக்கிறீங்கன்னா, நீங்க எடுத்தோடனே எக்ஸ்ட்ராஸே எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் எது எடுக்கணும், எப்படி ஷேப் பண்ணணும்னே தெரியாது. எடுத்தோடனே கீழே இருக்க எக்ஸ்ட்ராஸ்லாம் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இந்த ஷேப் தான் வரும். எங்கேருந்து இப்போ ஷேப் பண்ணணும், எந்த பக்கம் இறங்கணும்னே தெரியாது. அதனால ஸ்ட்ரெயிட்டா நீங்க போய் ஒரு சென்டர் பாயிண்ட்ல போய் ஒரு 4 முடி எடுத்துட்டீங்கன்னா, 4 முடி ஒரு 3 முடி, நிறைய இருந்துச்சுன்னா ஒரு 4 முடி எடுத்துங்க. நல்லா திக்கான இருந்துதான். கம்மியா இருந்ததுன்னா கொஞ்சம் 2 முடி எடுத்துட்டீங்கன்னா இந்த ஷேப்பு, இந்த இடத்த இந்த காலி ஆயிடுச்சு இல்லையா, இந்த ஷேப்பே உங்களுக்கு வழிகாட்டி கொடுக்கும். இப்போ இங்க 4 முடி எடுத்துட்டீங்களா, இப்போ இங்க வழிகாட்டும். எக்ஸ்ட்ரா இருக்கிறது யார் யாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஐப்ரோவே இதுக்கு வழிகாட்டி கொடுக்கும். எக்ஸ்ட்ரா இங்க இருக்கேன், இங்க இருக்கேன், அப்படியே கீழே போ, அப்படியே கீழே எக்ஸ்ட்ரா இப்படி இருக்கிறது இந்த இங்கேயே நமக்கு இந்த ஐப்ரோஸே வழிகாட்டி கொடுக்கும். நெக்ஸ்ட் இந்த சைடு இறங்க போறீங்க. இந்த சைடு இறங்கும்போது இந்த பக்கம் எக்ஸ்ட்ரா இருக்கிறது யார் யாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐப்ரோஸே இப்படியே ஷேப்பு வழி காமிச்சு கொடுக்கும். ஒரு மாதிரியான பெண்ட் வந்துருச்சா, சரிங்களா? ஆட் பண்ணதால இந்த பெண்டு இன்னும் நல்லா திக்கா இருக்கும். நிறைய பேருக்கு ஷேப்பா நல்லா திக்கா இருக்கும். அவங்களுக்கு இன்னும் நல்லா திக்கா வேணும், இன்னும் நல்லா யூ பெண்டா வேணும்னா மறுபடியும் சென்டர்ல ஒரு 4 முடி எடுத்து, சென்டர்ல 4 முடி இன்னும் நல்ல திக் பெண்டா வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, கொஞ்சம் தின் ஆனா பரவாயில்ல அப்படி சொன்னாங்கன்னா மறுபடியும் சென்டர்ல 4 முடி எடுத்து மறுபடியும் இங்கேருந்து அப்படியே ஷேப் இறங்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப்பு, அந்த யூ பெண்ட் ஷேப்பு வந்துடும். இப்படி மேல் பக்கம் ஐப்ரோஸ் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் இந்த சென்டர்ல கட் பண்ணிக்கோங்க. இப்படி ஒரு ஷேப், ஒரு கிராஸான ஒரு ஷேப் கட் பண்ணிடுங்க. இப்படி ஷேப்பை கிராஸா கட் பண்ணிடுறீங்களா, அதுக்கப்புறம் இந்த சைட்ல கீழேந்து இறங்கி ஒரு கிராஸா ஒரு கட்டிங், சரியா? இப்படி கட்டிங். இதை ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ற இடம் தான் இந்த கர்வ். இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிடுங்க. இங்க சென்டரா எடுத்தீங்க பாத்தீங்களா, இந்த சென்டர் பாயிண்ட்டும் இந்த சென்டர் பாயிண்ட்டும் கரெக்டா இருக்கும், சரிங்களா? இப்படி இருந்தாதான் இந்த மாதிரி பெண்டான ஐப்ரோஸ் நமக்கு கிடைக்கும். சப்போஸ் நீங்க வேற மாதிரி, இப்போ இந்த ஐப்ரோஸ் எப்படி வருது, ஒரு வில்லு மாதிரி வருது பாத்தீங்களா? இந்த ஐப்ரோஸ் எப்படி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க எப்படி தெரியுமா ஐப்ரோஸ் பண்ணுவாங்க? அந்த மாதிரி ஐப்ரோஸ் நீங்க வருதுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப் தான் வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க எப்படி தெரியுமா ஐப்ரோ பண்றீங்க? அப்போ நீங்க இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே போவீங்க. இந்த ஐப்ரோஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே ஏறிக்கிட்டே போவீங்க. ஃபைனலா ஐப்ரோஸே முடிகிற நேரம் வந்துடும். அந்த இடத்துல தான் நீங்க இறங்க பார்ப்பீங்க. அப்போ இறங்குவீங்க. அப்போ முக்காவாசி பெண்டு 75% கீழவே ஹைட்லேயே போயிடும். 25% தான் இறங்குவீங்க. ஒரு ஐப்ரோஸ் பண்ணணும்னா 50% இந்த பெண்டோ 50% இந்த பெண்டோ இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு நல்ல யூ ஷேப் பெண்ட் கிடைக்கும் நல்லா, சரிங்களா? ஸோ நீங்க சென்டர்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்பதான் இந்த சைடும் கரெக்டா இறங்குவீங்க, இந்த சைடும் கரெக்டா இறங்குவீங்க. இந்த யூ பெண்ட் அந்த ஒரு பிரமிட், ஒரு மலை போல ஒரு அழகான ஷேப் உங்களுக்கு வரும். அதே மாதிரி மேலே போகும்போதும் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டுடுங்க, அப்புறம் இங்கேருந்து கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி இறங்கிடுங்க. இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்றது இந்த இடமா இருக்கணும். ஒரு கர்வா கிராஸா இப்படி ஜாயின் பண்ணுவீங்க. இப்போ த்ரெட்ல பார்க்கலாமா எப்படின்னு? ஒரு ஐப்ரோ பண்ணும்போது அவங்க எப்படி பிடிச்சிக்கிறாங்க பார்த்தீங்களா? ஏன்னா ஒரு பயம், ஒரு வலி வரப்போகுது நமக்கு, இப்போ ஒரு வலியை அனுபவிக்க போகிறோம், அந்த வலியை தாங்குற முடியாது, அதனால டைட்டாக எப்படி பிடிச்சிக்கிட்டாங்க பார்த்தீங்களா அவங்க? ஸோ இப்படி பிடிக்கக்கூடாது ஐப்ரோஸை. ஐப்ரோஸ் எப்படி பிடிக்கணும்? நல்ல ஷேப்பாக வரணும்னா அவங்க கண்ணு கீழே இமையை ஒரு லைட்டாக சாஃப்டாக பிடிக்க சொல்லிட்டு ஐப்ரோவை இப்படி தூக்கி பிடிக்கணும். அவங்களுக்கு தெரியாது, ஏன்னா பெயின் அனுபவிக்க போகிறோம், அந்த பயத்தில் நல்லா டைட்டாக அமுக்கி பிடிச்சிப்பாங்க. இப்படி பிடிச்சிக்கிட்டா நமக்கே ஷேப் இருக்காது.
ஸோ அதனால் அவங்கள இங்கே கண்ணு கீழே இமையை மட்டும் பிடிக்க சொல்லிட்டு ஐப்ரோவை இப்படி தூக்கி பிடிக்க சொல்லணும். இங்கே நல்லா இப்படி தூக்கி பிடிக்க சொல்லணும். கண்ணெல்லாம் அமுக்கி இப்படி பிடிக்கக்கூடாது. சரிங்களா? இப்போது நான் சொன்ன மாதிரி எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்கேன்? சென்ட்ரு பாயிண்ட். இந்த சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து ஒரு 4-5 லாக், இந்த 4-6 லாக் போதும். சரிங்களா? இந்த தம்ப் இருக்குது பார்த்தியா, இந்த தம்பை தான் இப்படி அழுத்தி விட போகிறோம். இதை நல்லா விரிக்க போகிறோம், சின்னதாக்க போகிறோம், விரிக்க போகிறோம், ஓப்பன் பண்ண போகிறோம், நல்லா ஸ்மாலாக்க போகிறோம். சரிங்களா? இப்போது பெருசாக்க போகிறோம். தம்ப் பண்ணும்போது, தம்ப் அழுத்தும் போது இந்த கை அப்படியே சுருக்கிக்கணும். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இப்போது சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற பார்த்தியா, இந்த லாக் உள்ள இருக்குது பார்த்தியா, இந்த உள்ள நீ எந்த பாயிண்ட்டை ஹேரை கைட் பண்ணுறியோ பார்க்குறியோ அந்த ஹேரை மட்டும் இதுக்குள்ளே போடு. இந்த லாக்கு கிட்ட வைக்கணும். சரியா? இந்த லாக்கு கிட்ட இப்படி வைக்கணும். வச்சுட்டு தம்பை அழுத்தி விட்டுரு. சரியா? இப்படி தம்பை அழுத்தி விட்டுருங்க. தம்பை அழுத்தினாலே போதும். நம்ம கையை தான் டைட்டாக பிடிச்சி நம்ம கை தான் வரைக்கும். அதனால ஸ்கின்னுக்கெல்லாம் எதுவும் பாதிக்கு வரக்கூடாது. நீ எந்த ஹேரை கைட் பண்ணுறியோ அதை எடுத்துட்டா டக்குன்னு ஸ்கின்லேருந்து நூலை எடுத்துடணும். நீ இப்படியே வச்சுட்டே இழுத்துட்டே போனீங்கன்னா மற்ற ஐப்ரோஸ் எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே போகும். சரியா? நீ இந்த ஹேரை கைட் பண்ணுறியா அந்த ஹேர் மட்டும் லாக்கில் மாட்டிக்க. இப்படி மாட்டிக்கிட்டு அந்த ஹேர் மட்டும் மாட்டிட்டு உடனே நம்ம நூலை எடுத்துடணும். அப்படியே எடுத்துகிட்டே போயிட்டே இருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க ஹேரும் உள்ளே மாட்டிட்டு ஃபுல்லாக ஐப்ரோஸே நம்மளுடைய ஷேப்பே மாற்ற ஆரம்பிச்சிடும். அதனால் ஜஸ்ட்டு நீ எந்த ஹேரை கான்சன்ட்ரேஷன் பண்ணுறியோ அந்த ஹேரை மட்டும் லாக் பண்ணி அந்த த்ரெட்டில் மாட்ட வச்சுட்டு எடுத்துகிட்டு டக்குன்னு ஸ்கின்லேருந்து த்ரெட்டை எடுத்துடணும். சரியா? அப்படியே அதே மாதிரி சின்ன சின்ன ஹேர்ஸ் எல்லாம் நம்மளுடைய ஹேண்டில் இருக்க த்ரெட்டை டைட்டாக பிடிச்சா போதும். ஸ்கின்னில் அவங்களுக்கு வலிக்கிற மாதிரி பிடிக்கவே கூடாது. டக்குன்னு ஸ்கின்லேருந்து எடுத்துடணும். அதே மாதிரி மேலே இருக்க எக்ஸ்ட்ராஸ் இருக்க ஹேரை இப்படி மேல் நோக்கி இப்படி நல்லா இப்படி கோம் பண்ணிவிட்டு மேல் நோக்கி இப்படி பண்ணிவிட்டு இப்படி கீழெல்லாம் பண்ணக்கூடாது. கீழெல்லாம் பண்ணால் எக்ஸ்ட்ராஸ் தெரிய தான் செய்யும். ஸோ மேல் நோக்கி இப்படி கோம் பண்ணிவிட்டு அந்த சிசரில் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி விடணும். இப்படி ஸ்ட்ரைட்டாக சிசரையும் ஸ்ட்ரைட்டாக நிற்க வச்சு இப்படி கட் பண்ணி விடணும். கையை கூட இந்த மாதிரி பெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி மேல் நோக்கி இப்படி கையை ஒரு பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இப்படி பிடிச்சிக்கோங்க. இப்படி பிடிச்சிக்கினாலும் எக்ஸ்ட்ராஸ் இருக்க ஹேர் நல்லா தெரிய ஆரம்பிக்கும். அதை மட்டும் அப்படியே அழகாக இப்படி கட் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா உங்களுக்கு இன்னும் தெரியும். இப்படி கீழ் நோக்கி எப்போவுமே பண்ணக்கூடாது. இப்படி மேலே இப்படி லைட்டாக கோம் பண்ணி அழகாக இப்படி எக்ஸ்ட்ராஸாக ஒரு சின்னதாக ஒரு தம்ப் மட்டும் வச்சு எக்ஸ்ட்ராஸ் இருக்க ஹேரை இப்படி கட் பண்ணி எடுத்துக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஹேர் எடுக்கணும். இப்போது ஒரு கர்வ், ஒரு யூ ஷேப் தெரிஞ்சுதா? இப்படி கர்வாக இப்படி யூவாக இருக்கிற மாதிரி நல்லா இப்படி ஒரு மலை மாதிரி ஒரு வி ஷேப் மாதிரி இந்த பக்கம் கட்டிங் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுற இடம் தான் இந்த சென்டர் பாயிண்ட். கீழேருந்து எங்கே சென்டர் பாயிண்ட் ஸ்டார்ட் பண்ணிங்களோ அதே மாதிரி தான் மேலேயும் அதே சென்டர் பாயிண்ட் இருக்கணும். இப்போது மேலேருந்து இந்த ஏரியா இப்படி கீழே டவுன் பண்ணி நூலை எந்த அளவுக்கு பெண்ட் பண்ணுற பார்த்தீங்களா? இந்த மாதிரி டவுன் பண்ணி கட் பண்ணணும். அதே மாதிரி இந்த சைடில் க்ராஸில் கீழேருந்து மேலே ஏறி இப்படி ஷேப்பாக த்ரெட் பண்ணணும். இப்படி கட் பண்ணி முடிச்சுட்டு ரெண்டுத்தையும் இந்த ஜாயின் பண்ணுற இடம் இந்த சென்டர் பாயிண்ட். இங்கே தான் பார்த்து கரெக்டாக ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி எக்ஸ்ட்ராஸ் இருக்க ஹேர் மட்டும் பார்த்து பண்ணிடணும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு டீப் யூ ஷேப்போட ஐப்ரோஸ் உங்களுக்கு தெரியும். பார்த்து கட் பண்ணுங்கள், இல்லைனா ஷேப்பே மாறிடும். இப்போ நெத்தியாண்டு இருக்க ஃபோர்ஹெடாண்டு இருக்க எக்ஸ்ட்ராஸ் ஹேர்லாம் ஸ்பீடாக எடுத்து விட்டுடலாம். சரிங்களா? இந்த மாதிரி எக்ஸ்ட்ராஸ் இருக்க ஹேர்லாம் எடுத்து ஸ்பீடாக எடுத்து விட்டுடலாம். ஜோ வளர். சரிங்களா? இந்த மாதிரி எக்ஸ்ட்ராஸ் இருக்க ஹேர்லாம் ஈஸியாக அழகாக எடுத்துகிட்டே வந்துடலாம். பாருங்கள், ஒரு யூ ஷேப், ஒரு கர்வ் ஷேப் தெரியுதுங்களா? இந்த மாதிரி நீங்கள் நான் சொல்கிற ப்ரொசீஜர் படி ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டீப் யூ வருது. இவங்களுக்கு கொஞ்சம் முடி தின்னாக இருக்கிறதால லைட்டான யூ ஷேப் தான் தெரிஞ்சுது. நீங்கள் இங்கேருந்து க்ராஸ் பண்ணி கட் பண்ணி போனீங்கன்னா ஒரு நீட்டான வேறு மாதிரி நான் போர்டில் காமிச்சிங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஐப்ரோஸ் தான் வரும். ஸோ நான் சொல்கிற ப்ரொசீஜர் படி சென்டர் பாயிண்ட்லேருந்து கட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு யூ ஷேப் உண்டான ஐப்ரோஸ் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த சைடு ஐப்ரோ பண்ணும்போது சில பேருக்கு கைவாட்டம் எந்த பக்கம் வரும். ஃபஸ்ட்டு நான் ரைட் சைட் பண்ணும்போது ஃப்ரண்ட்டில் நின்று அவங்க ஃபேஸை நின்று பார்த்தா மாதிரி ஐப்ரோஸ் பண்ணேன். நான் லெஃப்ட் ஐப்ரோஸ் பண்ணும்போது பேக் சைட்லேருந்து நின்று ஐப்ரோஸ் பண்ண போகிறேன். நம்மளுடைய கைவாட்டம் தான். உங்களுக்கு ரெண்டு கையிலையும் மாறி மாறி ஐப்ரோஸ் பண்ணுவேன்னா நீங்கள் ரெண்டு ஐப்ரோஸுமே ஃப்ரண்ட்லேயே நின்று கூட பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணுற பாருங்கள், கரெக்டாக சென்டர்லேருந்து ஜஸ்ட்டு ஹேர் எடுத்துடுறேன். நான்
அந்த சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து ஹேர் கட் பண்ணி அப்படியே ஸ்ட்ரைட்டாக கீழே இறங்குறேன். தெரியுதுங்களா? நூலை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும். சில பேர் நூல் மாட்ட மாட்டேங்குது, த்ரெட்டில் நம்ம ஹேர் மாட்ட மாட்டேங்குதுன்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே தேயின்னு தேய்ப்பாங்க. ஸ்கின்னில் அந்த உள்ளே அந்த முடிக்குள்ளே அந்த நூலுக்குள்ளே முடி மாட்டணுன்றதுக்காக தேய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் என்ன ஆகும், இந்த மூக்காண்டெல்லாம் அப்படியே எரிய ஆரம்பிக்கும். இப்படி தேய்ப்பாங்க. அந்த மாதிரிலாம் தேய்க்கக்கூடாது. நம்ம டைட்டாக பிடிச்சிட்டு நம்ம ஸ்கின்னில் இருக்க நூலை இப்படி தள்ளி விட்டாலே முடி அழகாக மாட்ட ஆரம்பிக்கும். இப்படிலாம் தேய்க்கக்கூடாது. மூக்காண்டை போய் அவங்களுக்கு வெட்டிட்டு உங்களுக்கு பெயின் வர ஆரம்பிக்கும். ஸோ நம்ம அழகாக கீழே அந்த முடியெல்லாம் இப்படி தள்ளி விட்டாலே முடியெல்லாம் மாட்ட ஆரம்பிக்கும். சரிங்களா? அந்த மாதிரி ப்ரொசீஜரில் ஃபாலோ பண்ணுங்கள். கரெக்டாக இந்த மாதிரி ஷேப்பில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். கீழே சென்டர் பாயிண்ட்லேருந்து நான் கட் பண்ண எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இதே மாதிரி இந்த கர்வ்ஸ்லேருந்து நல்லா ஐப்ரோஸ் பண்ணுங்கள். இந்த ஷேப்லேருந்து கீழே இறங்குங்க. இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து கீழே இறங்குங்க. அப்படியே இறங்கும் போது இந்த சைட்லேருந்து மேலே இறங்க ஆரம்பிக்கணும். எக்ஸ்ட்ராஸ்லாம் அப்புறம் எடுத்துக்கணும். சரிங்களா? உடனே எக்ஸ்ட்ராஸ்லாம் இப்போயே எடுத்துடாதீங்க. உங்களுக்கு எந்த முடிக்கு எடுக்கணும் அப்படின்றது தெரியாமல் போயிடும். ஸோ எக்ஸ்ட்ராஸ்லாம் ஃபைனலாக எடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு ஷேப் கொடுத்துட்டிங்கன்னா எக்ஸ்ட்ராஸ் ஃபைனலாக கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஸ்பீடாக பண்ணி எடுத்துடலாம். அது வரைக்கும் எடுத்தோடனே ஸ்பீட் ஆகணும்னு எக்ஸ்ட்ராஸ் முடி எடுத்திங்கன்னா எந்த இடத்துலேருந்து நம்ம ஷேப் கொடுக்கணும், எந்த முடி எடுக்கணும்னு உங்களுக்கு தெரியாமல் கன்ஃபியூஸ் ஆகிடும். சில பேருக்கு இந்த சென்ட்ராண்டை மட்டும் முடியே மாட்டாது. அந்த டைமில் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டிங்கன்னா கண்ணு கீழேருந்து முடியை கையை எடுத்துட சொல்லிடலாம். மேலே மட்டும் அந்த ஐப்ரோஸ் கிட்ட கார்னரில் நல்லா ஹைட்டாக தூக்கி பிடிக்க சொல்லிவிட்டு அப்போது அந்த டைமில் இங்கே இருக்கிற ஹேர் மாட்டும். நிறைய பேருக்கு அங்கே இருக்கிற இந்த கார்னரில் இருக்க ஹேர் மட்டும் மாட்டவே மாட்டாது. அந்த மாதிரி மாட்டாமல் இருக்கிற டைமில் இந்த இடத்துல மேலே மட்டும் பிடிச்சி பண்ணிங்கன்னா அந்த இடத்துல இருக்க ஹேர் சின்ன சின்ன பேபி ஹேர்ஸ்லாம் வர ஈஸியாக மாட்டி அந்த ஐப்ரோஸ் ஷேப்பு கரெக்டாக கொண்டு வந்து கொடுத்துரும். சரிங்களா? இப்போது அதே மாதிரி தான் மேலே சீப்பை கொஞ்சம் கோம் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக சிசர் வச்சு கட் பண்ணி விடுறேன். சரிங்களா? இந்த மாதிரி இப்படி கட் பண்ணி சிசர்லாம் இப்படி க்ராஸாலாம் வச்சு கட் பண்ணக்கூடாது. ஸ்ட்ரைட்டாக நிற்க வச்சு இப்படி கட் பண்ணணும் எக்ஸ்ட்ராஸ் இருக்க ஹேரை. சரிங்களா? இப்படி ஒரு சின்னதாக ஒரு கை பேலன்ஸ் பண்ணிவிட்டு இப்படி கையை பேலன்ஸ் பண்ணி பண்ணாலும் எக்ஸ்ட்ராஸ் இருக்க ஹேர் தெரிய ஆரம்பிச்சிடும். மேலே இந்த ஐப்ரோஸ் எப்படி பண்ணுற பாருங்கள். நல்ல நூலை எப்படி பெண்ட் பண்ணுற பாருங்கள். கீழேருந்து இப்படி க்ராஸ் இறங்குறேன். சரியா? இப்படி க்ராஸாக இப்படி இறங்கி பண்ணணும். கீழே இப்படி போடணும். இந்த சைட்லேருந்து இறங்கும்போது கீழேருந்து இப்படி மேலே வரணும். இந்த சைடு இறங்கும்போது கீழேருந்து மேலே போங்க. சரிங்களா? ரெண்டுத்தையுமே ஜாயின் பண்ணுற ஒரு வி ஷேப் கொடுத்துருங்க. இந்த ரெண்டு ஷேப்புமே ஜாயின் பண்ணுற இடம் சென்டர் பாயிண்ட். சரிங்களா? இப்போது ரெண்டுத்தையுமே ஜாயின் பண்ணுற இடம் இந்த சென்டர் பாயிண்ட். அப்படியே ஒரு பெண்டாக கரெக்டாக கொடுத்துடணும். எக்ஸ்ட்ராஸ் இருக்க ஹேரெல்லாம் அப்படியே ஃபாஸ்ட்டாக எடுக்க ஆரம்பிச்சிடலாம். நல்லா பார்த்து எடுக்கணும். பேபி ஹேர் சென்டர் பாயிண்டில் கொஞ்சம் பார்த்து எடுங்க. கொஞ்சம் ஒரு முடி மிஸ்டேக் பண்ணிட்டீங்கனாலும் தின்னாக ஆரம்பிச்சிடும். லைன்ஸு மிஸ்மேட்சிங் ஆகிறதுக்காக கொஞ்சம் ஷேப் குறைய ஆரம்பிச்சிடும். அதனால் சென்டர் பாயிண்ட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுங்க. இப்போது ஃபைனலாக முடிச்சுட்டு அவங்களுக்கு கொஞ்சம் பெயினாக இருக்கும். நிறைய ப்ளட் சர்க்குலேஷன்லாம் அங்கே கொஞ்சம் ஜாம் ஆகி நின்றுடும். சில பேருக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிடும். அப்படி ஃபுல்லாக வீங்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி வீங்காமல் இருக்கிறதுக்கு ஒரு லைட்டாக ஒரு மாய்ஸ்சரைசர் கொடுத்து ஒரு சின்னதாக ஒரு மசாஜ் கொடுக்கலாம். வீங்காமல் இருக்கிறதுக்காகவும் சில பேருக்கு பொறியாக ஒரு பூப்ஸ் மாதிரி வர ஆரம்பிச்சிடும். பபுள்ஸ் மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு மாய்ஸ்சரைசர் வாங்கி அந்த இடத்துல கொஞ்சம் அப்ளை பண்ணி மசாஜஸ் கொடுக்கணும். சரிங்களா? இந்த மாய்ஸ்சரைசருக்குள்ளே ஃபுல்லாகவே ஸ்ட்ரைட்டாக டைரெக்டாக அவங்க ஸ்கின்க்கு அப்ளை பண்ணக்கூடாது. அது கூட இது சில பேருக்கு ஒத்துக்காமல் இருக்கும். நம்ம ஸ்கின்னில் நம்ம கையில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அவங்க ஸ்கின்னில் நல்ல ஒரு ஐப்ரோஸ்க்கு இப்படி ஐப்ரோஸ் ஃபுல்லாக மசாஜஸ் கொடுக்கணும். நல்லா ப்ளட் சர்க்குலேஷன் நல்லா போகணும். ஒரு பெயின் கூட ரிலீஃபாக லைட்டாக கொஞ்சம் குறையும். நல்லா குறையும்னு சொல்ல முடியாது. இப்படி நல்லா ஒரு மசாஜ் கொடுத்து அவங்களுக்கு கொஞ்சம் பெயின் குறைய ஆரம்பிக்கும். இந்த ஐப்ரோஸ் ஆண்டை நல்லா இப்படி பெண்ட் பண்ணி மசாஜஸ் கொடுக்கணும். அவங்களுக்கு ஒரு தலைவலி கூட இல்லாமல் நல்ல ஒரு ஈஸியாக ஒரு ஃபீல் பண்ணுவாங்க. நல்ல ஒரு சின்ன ஒரு மசாஜஸ் கொடுக்கும். ஃப்ரெண்ட்ஸ், பியூட்டிஷியன் கிளாஸில் ஃபஸ்ட்டு 4 ஐப்ரோஸ் கிளாஸ் பார்த்துட்டோம். நாளைக்கு சூப்பரான இன்னொரு கிளாஸில் உங்களை மீட் பண்ணுறேன். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க என்னுடைய வீடியோவை. சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நான் என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே வந்துடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.